ஸோ நான் ஃபஸ்ட்டு நீடியில் வந்து எப்படி பிடிக்கணும்னு சொல்லித்தரேன். இதில் வந்து டூலிப்புன்னு சொல்லி ஒரு பக்கம் இருக்கும், நம்பர் சொல்லி ஒரு பக்கம் இருக்கும். நான் வந்து ஆரி நீடியில் வந்து 14 நம்பர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ டூலிப்புன்ற இடத்துல ஒரு கர்வ் மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு தான் பேலன்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இது வந்து ஆரி ஒர்க்கில் பேசிக் செயின் ஸ்டிச். ஸோ இது வந்து டூலிப் வந்து எடுக்கும்போது நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். எடுத்துட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணி நம்ம சைடு வர மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நான் வந்து மேலேருந்து கீழே தான் போடுறேன். அப்போ டூலிப் வந்து நம்ம சைடு தான் இருக்கும் மேக்ஸிமம். நம்ம இந்த செயின் ஸ்டிச்சில் வந்து மேலே எந்த அளவுக்கு போடுறோமோ அதே அளவுக்கு கீழே நம்ம நூல் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு மேலேயும் அழகாக அதே மாதிரி வரும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சு. ஏன்னா ஆரி ஒர்க்லேயே பேசிக் ஒர்க்கு இதுதான். இது வந்து எல்லா ஒர்க்குமே பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் மெயினே ஆரி ஒர்க்கில், இந்த ஒர்க்கு தான். இதை வச்சு தான் நம்ம எந்த டிசைனாக இருந்தாலுமே நம்மளால் போட முடியும். பீட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் நம்ம போட்டாலும் இதுதான் மெயின் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சை மெயின்டைன் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. ஸோ நல்லா இதை பேசிக்காக கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகலாம். ஆனால் இதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் கற்றுக்கணும். இதை கற்றுக்கிட்டா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ஒர்க்கு வந்து பியூட்டிஃபுல்லாக வரும். இது வந்து அப் சைடில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் நமக்கு நீட்டாக வரணும். உங்களுக்கு நீட்டாக ஆரம்பத்தில் வராது, சில சொதப்பல் இருக்கும். ஸோ இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி போடுற வரைய நீங்கள் இந்த ஸ்டிச்சே மெயின்டைன் அப்படியே நான் பாட்டம் சைடு வந்து எப்படி வந்து ஊசியில் த்ரெட்டை வந்து லாக் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதான் கீழே. இந்த இடத்துல நம்ம நூல் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து மேலே வந்து நூல் ஸ்ட்ராங்காக நிற்கிச்சு. நம்ம கீழே கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது கரெக்டாக அந்த கர்வில் மாட்டுற மாதிரி நம்ம வந்து நூலை வந்து சுற்றிக்கணும். சுற்றிட்டு லைட்டாக மேலே எடுக்கும்போது நமக்கு அந்த எட்ஜி இடிக்கும். அந்த நூலுக்கும் அந்த துணிக்குமான எட்ஜஸ் வந்து இடிக்கும். ஸோ அதை அப்போ எடுக்கும்போது ஒரு டேர்ன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த செயின் ஸ்டிச் நமக்கு அழகாக வரும். போது நம்ம ஒரு சைடு மட்டும்தான் சுற்றணும். 2 சுற்று சுற்றணும் அப்படின்னா நமக்கு மேலே நூல் வராது. ஸோ சுற்றும் போதே நம்ம கரெக்டாக ஒரு சுத்தாக சுற்றுறது வந்து நமக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். அது போக நமக்கு அந்த செயின் ஸ்டிச்சும் நீட்டாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வேவ்ஸ் வரைஞ்சிக்கணும். வேவ்ஸு அடுத்து வந்து கார்னரில் வந்து ட்ரையாங்கிள் மாதிரி சிம்பிள் மாதிரி வரைஞ்சிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி சிம்பிள்ஸில் நம்ம போடும்போது தான் நமக்கு வந்து அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறையா வெரைட்டி இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து செயின் ஸ்டிச்லேயே வந்து ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம பீடு எடுக்கலாம். நமக்கு பேஸானது இந்த செயின் ஸ்டிச் மட்டும்தான். ஸோ இதை ரொம்ப ரொம்ப நல்லா கற்றுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆரியில் வந்து அட்வான்ஸ் லெவல் போனாலுமே உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ போடணுமா, இதெல்லாம் போடுறது கஷ்டமாக இருக்குன்னு அவாய்ட் பண்ணாதீங்க. கஷ்டமாக தான் இருக்கும் ஆரம்பத்தில். நீங்கள் போட போட உங்களுக்கு அது கண்டிப்பாக பழகிரும். ஸோ இந்த மாதிரி வேவு, அடுத்து வந்து ட்ரையாங்கிள், அடுத்து ரவுண்டு, நம்ம தனித்தனியாக ரவுண்டு, ஸ்கொயரு, இந்த மாதிரிலாம் நிறையா போடுவோம். ஸோ ஜிக்ஸாக் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அது மேலே வந்து நம்ம நார்மல் செயின் ஸ்டிச் போடுவோம். இது வந்து கார்னரில் வந்து நம்ம எப்படி ஃபினிஷிங் வந்து அழகாக கொடுக்கறது அப்படின்றத வந்து நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து எட்ஜில் போகும்போது கரெக்டாக அந்த எட்ஜு முடிகிற இடத்துக்கு மேலே ஒரு ஸ்டிச் நார்மல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் போடணும். அப்போ தான் நமக்கு அந்த ஷார்ப்பான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டினியூஸாக போட்டுகிட்டே வந்து அந்த இடத்துல வந்து முடிக்கும்போது கரெக்டாக ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் ஒன்று வந்து போட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ ஆரி ஒர்க்கு ஃபுல்லாமே நான் உங்களுக்கு வந்து கிளாஸஸாக சொல்லித்தர போகிறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.